அத்துத்தொழர்ல கூட அன்னைக்கு நோட் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷமா அதுல இருக்கும். அத்துத்தொழர்ல வந்து நான் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா. அப்ப வந்து அவங்க 2 பேரும் இது கேட்பாங்க. அப்பாவும் பொண்ணு வந்து இது கேட்பாங்க, நான் இப்படின்னுவேன். அடுத்து அதுல போராட்டம் எதுக்கு பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, சினிமாவில் வழக்கறிஞர்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டது. அப்படி 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 இருக்கும் போராட்டம். கீழே வந்து கூத்தாடியே உங்கள் டிவோர்ஸ் எங்கள் கையில் அப்படி இருக்கும். சோ இது மாதிரி குட்டி குட்டியா போற இடத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த இப்படி ஓடிடில வந்தா மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு அடிப்பானுங்க. இந்த பாரு இந்த இடத்துல எட் ரீப்ளேஸ்மெண்ட் இப்படி பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல பாரு கிராபிக்ஸே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இதையும் சேர்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்து பண்ணது இல்ல. சும்மா போகும்போது அதாவது இந்த குவிஸ் மாதிரி நானே யோசிச்சிருக்க மாட்டேன், அவங்களே ஒண்ணு யோசிச்சு சொல்லுவாங்கல்ல, சரி அப்படி எத்தனை சொல்றாங்க அதுல மாதிரி நானும் நிறைய அந்த என்னது ட்ரெஷரண்ட் அது மாதிரி நிறைய க்ளூ வந்து குட்டி குட்டியே வச்சிருக்கோம். ஓடிடில வரும்போது நிறுத்தி பார்த்து மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இதையும் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இந்த பேர் ஏன் தெரியுமா வச்சோம், இந்த இனிஷியல் ஏன் தெரியுமா வச்சோம், இது யார் தெரியுமா சொல்லுது, இதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்குன்ற மாதிரி நிறைய குட்டி குட்டி ஐட்டங்கள் இருக்கு. பட் ஆனா நத்திங் that we have taken ourselves too seriously. நாங்க எங்களை ஜாலியா தான், நாங்க எங்களை ரொம்ப பெரிய பயங்கர எங்க டீமா சொல்றேன், ரொம்ப ஜாலியா ஒரு படம் எடுக்கிறோம். அதுல போகும்போது லைட்டா 2 குத்து குத்துவோம், லைட்டா 2 குத்து வாங்கிப்போம், அவ்வளவுதான். சோ இது ஒண்ணு. இன்னொன்னு கருப்பு, வேட்டை கருப்புன்னு சூர்யா சார் சொல்லுவாரு. நீங்க சிவன், விக்னேஷ் சிவன் சொன்னது மட்டும் இல்லாம ரத்தமாறன், மொத்தமாறன், வெற்றிமாறன் பாடிருப்பீங்க. சோ இந்த மாதிரியான சில திங்ஸ் தான் நான் பாலாஜி திங்ஸ் நான் சொல்றேன். சோ ரத்தமாறன் மொத்தமாறன் வந்து முதல்ல ரத்தமாரே மொத்தம் அப்படிதான் பாடினேன். அதுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் ஆடியோ ரைட்ஸ் கேட்டாங்க. பாவீங்களா, சும்மா தாண்டா போற போக்குல ஆடியோ. இப்ப என்னன்னா, இப்ப எல்லா ஆடியோ கம்பெனிக்கும் என்ன மேஜர் பிசினஸ்னா பாட்டு விக்கிறது தான். இந்த படத்துல சாயப் பேங்கர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரோ அதோட ஜாஸ்தி சம்பளம் வந்து மத்த கம்பெனி ஆடியோ ரைட் கம்பெனி தான் வாங்கிட்டாங்க. நிறைய பாட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க, 5 செகண்ட் யூஸ் பண்ணாலே அவ்வளவு காசு கொடுக்கணும். எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல இது வந்து கேட்டும் போது எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல. அதான் அந்த பாட்டு டியூனை தப்பா பாடி மாறன், ரத்தமாறன், மொத்தமாறன், வெற்றிமாறன், வேட்டைக்கார் பண்ண வச்சிருப்பேன். பட் இதெல்லாம் நார்மலா நம்ம பேசும்போது வருது தானே, குட்டி குட்டியா. நான் நார்மலா டீமோட பேசும்போது நாங்க எப்படி படம் எழுதுவோம்னா, இப்ப நம்ம உட்காந்துருக்கோம்ல, இது மாதிரி நாங்க 5 பேர் உட்காருவோம். உட்காந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டே இருப்பேன்னா, பசங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். அதுலயே வந்து இதோட ஒரு 100 டைம்ஸ் ஜோக்ஸ் பெட்டரா வரும், பயங்கர ஜாஸ்தியா. அதுல படத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணு நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணே. அதே மாதிரி நீங்க நானும் பேசணும், 5 டிக்கெட் இருக்கு வரியான்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மீம். சோ இப்ப அவர் வந்து மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியான்னு ஃபோர்ஸ் பண்ணி அவர் பண்ணவே மாட்டேன்ட்டாரு. இல்லன்ட்டு நான் வேற படம் நான் நடிச்ச படத்தோட பேர்லாம் சொல்லியிருந்தேன். இல்ல நான் பண்ண மாட்டேன் சொல்லி ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி அது வந்து ஆக்சுவலா தூக்குன்ட்டாரு சார், சூர்யா சார். நான் கலையக்கூடாது, அது வேணா இன்னொருத்தரோட படத்தை அவர் ரொம்ப சூர்யா ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்ட மாதிரி, அவர் பயங்கர நல்லவர் அவரு சொல்லிட்டாரு. அப்புறம் சார் மூக்குத்தி அம்மன் நான் எடுத்த படம் தான் சார், பரவாயில்ல சார். இத்தனைக்கும் மூக்குத்தி அம்மனுக்கு 3 டிக்கெட் வர தியேட்டரே கதை தட்டுறாங்க, ஆனா அது ஓடிடி அதுக்கு 3 டிக்கெட். ஆனா அது கேள்வி வராதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன்.